ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியின் பண்புகள். மிதுன ராசி 6 வயது முதல் 100 வயது வரை எப்படி இருப்பார்கள்? மிதுன ராசியின் பண்பு என்பது மே மாதம் 15 முதல் ஜூன் மாதம் 14 தேதி வரையில் பிறந்தவர்களுக்கு. மிதுன ராசியின் கிரகம் புதன் பகவான் ஆகும். புதன் என்றால் புத்திக்கு உரியவன். எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பான். எந்த நிலையிலும் உணர்ச்சிவசப்படாதவன், நிதானமானவன். இந்த குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது என்ற உண்மை விலையை யாருக்கும் தெரியாது. அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்கும். அதாவது ப்ராப்ளம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம் என்ற கொள்கை உடையது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் கடவுள் நம்பிக்கை உடையது. தெய்வ கீதங்கள் இசைக்கும். அத்தகைய குரல் வளம் செம்மையாக இருக்கும். கவிதை எழுதும் திறன், பல குரல் வித்தை, பல மொழி கற்கும் திறன் என்று இதன் மேதாவிலாசத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். பல மொழி அறிவு. மிதுன ராசி குழந்தைகளுக்கு 5 வயதுக்குள் 5 மொழிகள் கற்றுத்தரலாம். தொன்மையான மொழிகளான தமிழை தவிர லத்தீன், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை சிறப்பாக கற்கும். சமஸ்கிருத ஸ்லோகங்கள், தெலுங்கு கீர்த்தனைகள் சொல்லித்தரலாம். ஆங்கிலம் அற்புதமாக படிக்கும். எக்ஸ்பர்ட்டாக விளங்கும். மிதுன ராசி குழந்தையின் சொற்கிடங்கு அமிர்தமானது. நிறைய சொற்களை விரைவாக கற்றுக்கொள்ளும் திறமை இருக்கும். சொல்வதில் கில்லாடி, கணித புலி. வாய்ப்பாடுகள் மனப்படமாக கடகடன ஒப்பிப்பார்கள். கணக்குகளை கவனமாக செய்து முடிப்பார்கள். கவனக்குறைவாக தவறு செய்யும் பழக்கம் இவர்களிடம் கிடையவே கிடையாது. ஆக இவர்களின் கணக்கில் மிஸ்டேக் வராது. சில சிறு வயது முதல் மேடை ஆர்வம் மிக்கவர்கள். மேடையில் ஏறி சொற்பொழிவு ஆற்றுவதில் சிறந்தவர்கள். மேடையில் ஏறி பாட்டு பாடுவார்கள். எந்த கூட்டமாக இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்துவோரை சந்தித்து தனக்கு ஒரு வாய்ப்பு தரும்படி கேட்டு மேடையில் ஏறி பேசி பாடி கைத்தட்டல் பெற்றுவிடும் சமத்து குழந்தைகள் இது. புதனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் சிலர் வாயாடியாக இருப்பார்கள். சனி சேர்க்கை இருந்தால் வசை மொழிகள் அதிகம் பேசுவார்கள். ராகு சேர்க்கை இருந்தால் ஆபாச மொழிகள் வாயில் சரளமாக வரும். கேது இருந்தால் மௌனம் அதிகம். அப்படியே ஓரிரு சொற்கள் முத்து போல உதிர்ந்தாலும் தத்துவ மொழிகள்தான். யாருக்கும் முழுதாக புரியாது. புதிரான சொற்கள் பேசுவார்கள். புதனுடன் வியாழன் இருந்தால் நம்பிக்கையூட்டும் வகையில் நல்ல சொற்களை கொண்டு கவிதை எழுதும் கவிஞர்களாக வருவர். முக்கியமாக புறம் பேசும் பழக்கம் உண்டு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர். கண்களால் பேசுவர். புன்னகையால் பேசுவர். அலட்டிக்கொள்ளாமல் தலையசைப்பு மற்றும் கைஜாடையாலும் பேசுவர். கற்பனை கதைகளை அவிழ்த்து விடுவதில் சமர்த்தர். சிறு வயதில் சில குழந்தைகள் ஏழையாக இருக்கும். அப்பொழுதும் செல்வாக்குடையவர் போல காட்டிக்கொள்வதில் கைத்தேர்ந்தவர்கள். சில விஷயங்களை மட்டும் சொல்வர். சில விஷயங்களை சொல்ல மாட்டார்கள். இக்குழந்தைகள் சொல்வது முழு உண்மை என்று எதிர்பார்க்க இயலாது. ஆனால் பொய் சொல்ல மாட்டார்கள். பகுதி உண்மையாக அழகாக பேசி ஜெயித்து விடுவார்கள். கணினி மற்றும் தொழில்நுட்ப அறிவு. மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகள் தொழில்நுட்ப அறிவு பெற்றவர்கள். இக்காலத்திற்கு ஏற்ற வகையில் கணினி அறிவியல் பிரமிப்பூட்டுவர். மொபைல் ஃபோனில் ஆப் டவுன்லோடு செய்வதில், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் என பகிர்வதில் படுவேகமாக இருப்பர். வளர்ந்த பிறகு இவர்கள் பிட்காயின், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து இன்வெஸ்டராக இருப்பார்கள். அறிவியல் பரிசோதனை சாலைகளில், லேப்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார். புதுமை நாட்டம். மிதுன ராசி குழந்தைகளுக்கு தினம் ஒரு டிஃபன் செய்து தர வேண்டும். சாப்பாட்டை அவ்வப்போது சூடாக சுவையாக சமைத்து தர வேண்டும். குறிப்பாக தாயார் அருகிலிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். டூர், பிக்னிக் போவதென்றால் போன இடத்துக்கே போவது இவர்களுக்கு பிடிக்காது. புதிய இடங்களை இவர்கள் தெரிவு செய்வார். சிறுவர்களை துணிச்சலுடன் முன்னடத்தி அழைத்து செல்வார். மலையேற்றம், குதிரையேற்றம், படகு சவாரி, காட்டுக்குள் போகும் ஆப்பிரிக்கன் சவாரி, ஸ்கை டைவிங் போன்றவற்றை விரும்புவர். ஆனால் சகல பாதுகாப்புடன் எவ்வித ரிஸ்க்கும் எடுக்காமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார்கள். ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. ஆம், மிதுன ராசி குழந்தைகளுக்கு எதிர்பாலத்தவர் நண்பர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பாலின ஈர்ப்பு பிரச்சனைகள் வராது. கௌரவமாக கண்ணியமாக பழகுவார்கள். எல்லோரையும் சமமாக நடத்தினாலும் சிலரை எப்போதும் காலவாரி கொண்டே இருப்பார்கள். கேலி கிண்டல் செய்வதில் சமத்தர். ஆனால் வாய் திறந்து சிரித்து கொண்டாட மாட்டார்கள். எப்பொழுதும் கண்ணன் பரத்மாவை போல இவர்களை சுற்றி பெண்கள் கூட்டம் இருக்கும். இவர்களின் அறிவார்ந்த நகைச்சுவை பேச்சுக்கு இந்த பாண்டி நாடே அடிமையாகும். ஆனால் காதல் கத்திரிக்காய், கிரிஷ் என்று எவரிடமும் இந்த குழந்தைகள் சிக்கிக்கொள்வதில்லை. மற்ற ஜோடிகளை கேலி செய்து ஆனந்தப்படுவார். மிதுன ராசி குழந்தைகள் கமெண்ட் எதுவும் அடிக்காமலேயே அந்த குழுவை கலகலப்பாக ஆக்கிவிடுவார். மிதுன ராசி குழந்தை இருந்தால் கலகலப்பாக இருக்கும் என பெரியவர் சிறியவர் என எல்லோரையும் கமெண்ட் அடிப்பார். ஆனால் அளவாக ரசிக்கும்படி இருக்கும் என்பதால் எல்லோரும் இக்குழந்தைகளை நேசிப்பர். இவர்கள் தனியாக இருப்பதை பார்க்க இயலாது. எப்பொழுதும் குழுவோடுதான் வேடிக்கையும் விளையாட்டுமாக இருப்பார். மனதில் பெரிய கவலை இருந்தாலும் யாரிடமும் காண்பிக்க மாட்டார்கள். இதில் பல்துறை பயிற்சி. மிதுன ராசி குழந்தைகள் புத்திசாலிகள் என்பதால் பள்ளியில் பாட்டு, இசைக்கருவி, டென்னிஸ், செஸ் என்று பல துறைகளிலும் பயிற்சி பெறுவர். இவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வார்கள். மல்டிடாஸ்க் செய்வதில் கெட்டிக்காரர்கள். பெண் குழந்தைகள் என்றால் தையல், சமையல், வீட்டை அழகுபடுத்துதல், அழகு கலை அதாவது மேக்கப் இது போன்ற ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்வார்கள். அடுத்தடுத்து புதிதாக ஏதாவது ஒன்றை படித்து கொண்டே இருப்பார்கள். பாட்டு கேட்டுக்கொண்டே ரெக்கார்ட் நோட் எழுதுதல், அறிவியல் படங்கள் வரைதல்,
மேப்பில் இடம் குறித்தல் என்று சில வேலைகளை ஜாலியாக்கி கொள்வார்கள். போகும்போதும் வரும்போதும் மனப்பாட செய்யுள், ஸ்லோகம், பாடல்கள், ஃபார்முலா போன்றவற்றை மனப்பாடம் செய்வர். உடம்புக்கு அலுப்பில்லாத, மூளைக்கு மட்டுமே வேலை தரக்கூடியதை மட்டுமே செய்வார்கள். கலை ஆர்வம். மிதுனராசி குழந்தைகள் நுண்கலைகளில் ஆர்வமுடையவர்கள். விளையாட்டு என்றால் அதிகம் ஓடி ஆடி களைப்படையாத விளையாட்டை தெரிவு செய்வார்கள். பாட்டு, படம் வரைதல், பின்னல் வேலை, கணினியின் முழு தேர்ச்சி, கதை, கவிதை எழுதுதல், இசையமைத்தல் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவர். தொழில்நுட்ப கலைகளிலும் இணைந்த வேலைகளை ஆர்வமாக கற்றுக்கொள்வர். மொத்தத்தில் இவர்கள் டிஜிட்டல் ஆர்ட்ஸ் குழந்தைகள் எனலாம். பெற்றோர் செய்த புண்ணியம். மிதுனராசி குழந்தைகள் குறும்புத்தனம் உடைய கரும்பு செல்வங்கள். அடுத்ததாக, இறைவனை எப்பொழுதும் நினைத்திருப்பது பக்தியா, எது உண்மையான பக்தி என்று தெரியுமா? இந்த கதையை கேட்டால் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பெயரை சொல்லுவீங்க. ஆம், உண்மையான பக்தி எது என்று பல சமயங்களில் பலருக்கு கேள்வி எழுந்திருக்கும். எப்பொழுதும் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில்தான் இறைவனே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு. இறைவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் சிறந்த பக்தி என்று பலரும் சொல்வது நியாயமா? எது சிறந்த பக்தி என்பதை நிரூபிக்கும் இந்த கதையை நீங்கள் ஒரு முறை படித்தால் இனி இந்த தவறை செய்ய மாட்டீர்கள். இதுதான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணன் சிறந்த ஹரிபக்தராக புராணங்கள் மூலம் நாம் அறிந்திருப்போம். எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்கிற பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும் இவரை விட சிறந்த பக்தன் 7 உலகங்களிலும் இருந்துவிட முடியாது என்றெல்லாம் நினைத்திருப்போம். ஆனால் இவருக்கு வந்த சோதனையை பார்ப்போம். ஒருமுறை ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவிடம் உரையாடி கொண்டிருந்த நாரதருக்கு தன்னை விட சிறந்த பக்தன் இல்லை என்கிற கர்வம் உண்டானது. ஒரு நாளைக்கு கோடி முறை உங்கள் பெயரை உச்சரிக்கும் நான் தானே உங்களுடைய சிறந்த பக்தன் என்று நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார். இதற்கு மகாவிஷ்ணு, இல்லை, உன்னை விட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறிவிட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த நாரதர், அவர் யார்? அவரை நான் கண்டே ஆக வேண்டும், கண்டே தீர வேண்டும் என்று கோபம் கொண்டார். இதற்கு மகாவிஷ்ணு மிகவும் சாந்தமாக ஒரு ஊரின் பெயரை கூறி, ரங்கன் என்னும் அவன்தான் என்னுடைய சிறந்த பக்தனாக இருக்கிறான் என்று கூறினார். உடனே அவ்வூருக்கு புறப்பட தயாராகிவிட்ட நாரதர், எப்படியாவது அந்த ஊரில் இருக்கும் ரங்கனை கண்டுவிட வேண்டும் என்றும் அவன் எந்த அளவிற்கு சிறந்த பக்தன் என்பதை நானும் பார்த்து விடுகிறேன் என்றும் கூறிவிட்டு கிளம்பினார். அவரை அடைந்த நாரதர் ஒரு நாள் முழுவதும் ரங்கன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், எந்த அளவிற்கு பக்தியுடன் இருக்கிறான் என்பதை கவனித்து வந்தார். ரங்கன் காலையில் இருந்ததும் குளித்து முடித்து சுத்தமாகி எல்லா வேலையும் செய்துவிட்டு ஒருமுறை ஹரி நாராயணா என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்துவிட்டு கலப்பையை தூக்கி விவசாயம் செய்ய கிளம்பிவிட்டான். வயலுக்கு சென்றதும் அங்குள்ள பணியாட்களை ஒவ்வொரு வேலைக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு தானும் பணியில் ஈடுபட துவங்கிவிட்டான். நாள் முழுவதும் அயராத உழைப்பை கொடுத்து எல்லா வேலையையும் செய்துவிட்டு களைப்புடன் வீட்டுக்கு வந்தான். கலப்பையை இறக்கிவிட்டு ஹரி நாராயணா என மறுபடியும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு மனைவி பரிமாறிய உணவை சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டான். இதை கண்டு கொண்டிருந்த நாரதருக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது. உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று, அவன் ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும்தான் உங்களுடைய நாமத்தை உச்சரித்தான். ஆனால் நான் 1 கோடி முறை உச்சரிக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி உங்களுடைய சிறந்த பக்தனாக முடியும் என்று ஆவேசமாக கேட்டார். நாள் முழுவதும் அவன் பல வேலைகளை செய்து கலப்பில் இருந்தாலும் 2 முறை என்னுடைய பெயரை உச்சரித்தான். ஆனால் ஒரு வேலையும் செய்யாமல் இன்றைய நாள் முழுவதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நீயோ ஒரு முறை கூட என் பெயரை உச்சரிக்கவில்லை என்று கூறினார். இதை கேட்ட நாரதர் தன் கர்வம் கலைத்து சாந்தம் ஆகிவிட்டார். எனவே எவ்வளவு நேரம் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இறைவனை நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல. எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 முறையாவது இறைவனை நினைத்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பக்திக்கு நாம் தகுதியானவராக இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். மனமும் சாந்தமாகும்.